ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தாவேக்காவுக்கும் இந்த லெட்டர் அனுப்புறதுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல, எதை அனுப்புனாலும் தப்பான அட்ரஸ் போட்டு அல்லது தப்பான ஆளுகளுக்கு அனுப்புறாங்க. இதுதான் பெரிய அளவில் சர்ச்சையாகுது. அதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, ஆமாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லாம அதையே மூடி மறைச்சு ஊடகங்கள் மீது பழி போடுற வேலையும் இப்போ பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு. இது மாதிரி ஆதவர்ஜுனா கூட்டத்தில் திடீர்னு 2 பேர் பாட்டில் விட்டு தாக்குனாங்க. அதற்கு பின்னணி அதில் தாவேக்காவா திமுகவாங்கிற வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொன்று, திமுக கூட்டணியில் முக்கிய பங்காளியாக இருக்கக்கூடிய விசிக கட்சியில் சமீப நாட்களாக நடந்து வந்த அந்த வாதங்கள் குறித்து முன்னாள் எம்எல்ஏ, அதாவது கரண்டாக அவர் தான் எம்எல்ஏ, ஆளூர் ஷானவாஸ் மௌனம் கலைத்திருக்கிறாரு. அது குறித்து நம்ம பேசுவோம். அதே மாதிரி திருமாவளவன் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி திமுக மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தால் கூட பாஜக உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற வகையில் இன்னொரு திரியை கொளுத்தி திருமா போட்டிருக்காரு. அது குறித்தும் பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிரதீவி. வணக்கம் அழகு. விஜய் நடிச்ச அந்த போக்கிரி படத்துல ஒரு காமெடி சீன் வரும். வடிவேல் பல கெட்டப்புகளை போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வருவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்டப்லாம் நல்லா தான் போட்டிருக்கீங்க, ஆனா மண்டமால் இருந்த கொண்டை மறந்துட்டீங்களே, அது மாதிரி ஒரு காமெடி சீன் வரும்ல. அதுதான் இதுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க விமர்சனம் எல்லாம் சரியா வைக்கிறீங்க, விமர்சனத்தெல்லாம் வெளில கொண்டு வந்து இது பண்றீங்க, ஆனா யாருக்கு அட்ரஸ் பண்றதுன்றதான் தாவேக்க ரொம்ப குழம்பு போயிருக்காங்க. அதையாச்சும் எல்லாம் சொல்றாங்கன்னா, விஜய் யாருக்கு அட்ரஸ் பண்ணணும்ன்ற அந்த தகவல்லாம் தெரிஞ்ச ஆட்களை கூட வச்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விஜய் தான் கடிதம் எழுதியிருக்காரு, கையெழுத்து போட்டிருக்காரு, பார்க்க மாட்டாரா தலைவர்? பார்க்க மாட்டார் போல. அப்படி சொல்றீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் இஷ்யூ வரும்போதே இங்க கோயம்பேடு ஆபீஸ் இருக்குல்ல, அங்க அனுப்பிச்சு விட்டாரு. அது கோயம்பேடு தானே ஆபீஸ் இருக்கு. இல்ல, அது மாநில உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் தான். அது இங்க இந்திய தேர்தல் ஆணையர் செக்ரட்டரியேட்ல இருப்பாங்க, அங்க அனுப்பாம இங்க அனுப்பிச்சு விட்டாரு. அப்பவே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே ஃபார்வர்ட் பண்ணிப்பாங்க, இவங்க அனுப்பிச்சு அப்படிதான் அனுப்பிச்சு போற போல. அதுவே ட்ரால் ஆச்சு. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, அதாவதுங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பழச மறக்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு திடீர்னு உள்துறை செயலாளராக போடுவீங்க, அவருக்கு அனுப்புறன்னு அவசியம் இல்லை. முன்னாடி யார் இருந்தா, பழசுல யார் இருந்தா, அவர் மறக்க மாட்டோம். அந்த 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 நாகரிகம் தெரிஞ்சவங்க தான் தாவேக்கா. மத்திய உள்துறை செயலாளர் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்லாம விட்டுட்டாங்க. இது திமுக தான் காரணம், அப்படித்தானே சொல்லுவாங்க. அதேதான் சொல்லுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க. நேற்று கூட அதான் சொன்னார் ஆதவ். ஆமா, இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, விஜய் பரம்பரை தொடங்கினார்ல, தொடங்கினதுக்கப்புறம் பல்வேறு பாதுகாப்பு ரீதியான பல குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு தாவேக்கினர் குற்றச்சாட்டு வச்சாங்க. போக்குவரத்து ரீதியாகவும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பில் பெருசாக ஒரு லேப்ஸ் இருந்தது, பெருசாக கவனக்குறைவு இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் விஜய் பரப்புரை ரத்து பண்ணி திரும்பி போயிட்டார் இல்லையா. அதை மத்திய அரசுகிட்ட ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறதுக்காண்டி ஒரு லெட்டரை ரெடி பண்ணுறாங்க. யார் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, சிடிஆர் நிர்மல்குமார் ரெடி பண்ணுறதா சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி பெரம்பூரில் போட்டி போடுறாரு, திருச்சி கிழக்கில் போட்டி போடுறாரு. பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் பரப்புரை பண்ணுறதுக்கு பெரம்பூர் குளத்தூர்லாம் போகும்போது அங்கே பல பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தது. ஏன்னா விஜய் ஒய் ப்ரொடெக்ஷன் கீழே வர ஒரு மிக முக்கியமான தலைவர். அவருக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறத நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அது யாருக்காருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் மத்திய உள்துறை செயலாளர் யூனியன் ஹோம் செக்ரட்டரி அவங்களுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னா, எங்கே தப்பாக போச்சு அப்படின்னா, எங்கே அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆச்சு அப்படின்னா, யூனியன் ஹோம் செக்ரட்டரி யார் அப்படின்ற ஒரு இதுவே அவங்களுக்கு தெரியாமல் அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா முன்னாடி அஜய்குமார் பல்லா யூனியன் ஹோம் செக்ரட்டரி இருந்தார். இப்போ அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவரை மணிப்பூர் கவர்னராக போட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு. மணிப்பூரில் அவர் தான் கவர்னராக இருக்கார். அந்த யூனியன் ஹோம் செக்ரட்டரி மாறியே 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு அப்படின்னா, இப்போ கோவிந்த் மோகன் தான் யூனியன் ஹோம் செக்ரட்டரி இருக்கார். ஆனால் கோவிந்த் மோகனுக்கு அட்ரஸ் பண்ணாமல் அஜய்குமார் பல்லான்ற பழைய யூனியன் ஹோம் செக்ரட்டரி பேரை போட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க தாவேக்கா அந்த கடிதத்தில். அதான் நான் சொல்கிறேன், தாவேக்கா பழச மறக்காத கட்சி. பழச மறக்கிறது பழச மறக்காமல் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் பழசுபடியே போகக்கூடாதுல்ல. சும்மா கூகுளை தட்டினாலே தெரிஞ்சிருங்க யார் யூனியன் ஹோம் செக்ரட்டரி அப்படின்ட்டு. அது கூட இது பண்ணாமல் என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது விஜய் ரீதியாக உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறதா ஓகே, விமர்சனம் வைங்க. அது உண்மையிலே பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படின்னா உரிய நடவடிக்கை எடுக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது.
ஆனா யாருக்கு அட்ரஸ் பண்றோன்ற ஒரு பேசிக் இதுவே தெரியாம எதுக்கு இப்படி அட்ரஸ் பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து எழுப்பப்படுது. அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தானங்க இருக்கு, பேர் தானங்க மாறி இருக்கு. பேர் தான், அதுதானே பெரிய குளறுபடியே. இங்க இல்ல நீ கோவிந்த் மோகன்ங்கிறீங்க, அவர் ராஜ்மோகனுக்கு அனுப்பாம விட்டாருன்னு சந்தோஷப்பட்டு ராஜ்மோகனுக்கு எப்படி அனுப்புவாங்க? ஆமா, ஏன்னா அவர் தான் எழும்பூர் தொகுதி அடிக்கடி பேசுறாரு, விஜய் போற இடத்துலலாம் பேசுறாரு. நீங்க அந்த வகையில அதை பார்க்கலாம். ஆனாலும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடி இந்த மாதிரி சர்ச்சை வருது, இப்பவும் சர்ச்சை வந்துச்சு. உடனடியாக என்ன ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சுன்னா, ஊடகங்கள் தவறான செய்திகளை வந்து திரிச்சு போடுறாங்க. இப்படி ஒரு செய்தி ஏதோ ஒரு பக்கம் செய்தியா இருக்கு, அதை போய் எல்லா ஊடகங்களும் ஃபிளாஷ் பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க. அப்போ எல்லா ஊடகங்களும் அதோட சோர்ஸை செக் பண்றாங்க, எங்க இந்த தகவல் வந்துச்சுன்னு பாக்குறப்ப போட்டதே டிவிகேவோட குரூப்ல இருந்தா போடுறாங்க. அவங்க அபிஷியலா பிரசன்ட் டிவின்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க, அந்த வாட்ஸ்அப் சேனல்ல தான் இந்த ஒரு பதிவை போடுறாங்க, இந்த பிடிஎஃப் ஃபைல போடுறாங்க. போட்டுட்டு இது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை டெலீட் பண்ணிடுறாங்க. அங்கதான் இதுவே நடந்திருக்கு. டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னா, இதை நாங்கள் அனுப்பவே இல்லை, வேறுமனே ஊடகங்கள் வந்து தவறா ஒரு லெட்டர் பேடை கிரியேட் பண்ணி அதுல தவறா இது பண்ணி திமுக ஆதரவுக்காக அந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. ஏன்னா அனுப்புனது உண்மை, அவங்களோட அபிஷியல் குரூப்ல தான் கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இது உண்மை வெளிவந்ததுக்கு அப்புறம் கடிதத்தை தூக்கியிருக்காங்க. இது வந்து வெறுமனே ஒரு சாதாரண ஒரு தப்பித்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இதுக்கு பின்னணியில் ஒரு உளவியலே இருக்குது. அப்போ தாவேக்காவினுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, எல்லா தப்பும் வேற ஒருத்தவங்க பண்ணாலும் அது நாங்கள் பண்ணல, அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறதோட ஒரு நீட்சி தான் இது. இப்போது இதில் வசமாக சிக்கியிருக்காங்க. இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட பல ஊடகங்கள் இந்த செய்தியோட உண்மைத்தன்மை குறித்து பதிவுகள் போட்டுட்டு வராங்க. அப்போது இந்த ஒரு சாதாரண விஷயத்திலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், தாவேக்கா நியாயமான கட்சியாக இருந்தால் இது தெரியாமல் நடந்துருச்சு, இது யாருக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம், இது அஃபீஷியலான செய்தியாக போட வேண்டாம், நாங்கள் இன்னொரு செய்தி உங்களுக்கு தயாரித்து அனுப்புகிறோம், அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு அந்த குரூப்பில் போட்டிருந்தாலே போட்டுருக்க போகிறாங்க. தவறு தானுங்க, டைப்போ எரர் யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு சாதாரண தவறு தான், ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக். பேசும்போது தவறா பேசுறது உண்டு, டங் ஸ்லிப் ஆகி பேசுறப்பயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறதெல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அது சாதாரண தவறு. அதை சாதாரண தவறுங்கிற இடத்துலயே அட்மிட் பண்ணிட்டா அது பெரிய அளவுல சர்ச்சை ஆகாது. அதை ஊடகங்கள் எடுத்து போட்டதுக்கு அப்புறமும் கூட அது தெரியாம வந்துருச்சு, அது தவறுதலா நடந்துருச்சு, இதுதான் உண்மையான அந்த கடிதம் அப்படின்னு சொல்லி இவங்க வெளியிட்டு இருந்தாங்கனாலே அந்த பிரச்சனை இல்லாம போயிருக்கும். அதை மூடி மறைக்கிற பேர் வழிங்கிற பேர்ல நீங்க வேற ஒண்ணு சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு போடுறோம்னு நினைச்சிட்டு பெரிய கோடு பக்கத்துல அதோட பெரிய கோட ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க தவறுன்னு ஒத்துட்டா விஜயோட இமேஜ் டேமேஜ் ஆயிரும்ல. அதுதான் இவங்களோட பண்ற தொடக்கத்துல இருந்து செய்யக்கூடிய தவறுக்கான காரணங்களே இந்த ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்படி என்னங்க இமேஜ், யாரு தவறு பண்ணல, எந்த தலைவர் தவறு பண்ணாத தலைவர் தமிழக அரசியல்ல காட்டுங்க, அல்லது இந்திய அரசியல்ல காட்டுங்க, அல்லது உலக அரசியல்ல காட்டுங்க. தவறுங்கிறது மனிதரோட ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை மாதிரி நம்ம கூட வரும். அது திருத்துக்கிறோமா அல்லது நம்ம அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு மாறுறோமா அல்லது அதுவாகவே நம்ம வாழ்றோமாங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அந்த ஒரு விஷயம் விடுங்க. இல்ல அதுல இன்னொன்னு ஆட் பண்ணிடுறேன். நல்ல வேலை அமித்ஷான்னு போறக்குள்ள ஜெய்ஷான் போடாம விட்டாங்க ஒரு பையனுக்கு. நீங்க ரொம்ப புண்படுத்துறீங்க. அதுல தெளிவா இருக்கணும்னுக்காக சொல்றேன். இதுல ஆதவர்ஜுனா நேற்று பேசியிருந்தாரு. இது வரைக்கும் ஒரு வெளிக்காட்டாத எக்ஸ்பிரஷன், உச்சபட்ச கோபத்துல போய் வெட்டிச்சு பேசியிருந்தாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஸ்டாலின் சார், அடிச்சா எவ்வளவு வாட்டி தான் நாங்க அடியை தாங்குறது, திருப்பி அடிச்சா தாங்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆவேசமா பேசியிருந்தாரு. பேசிட்டு இது மாதிரி எங்க கட்சிக்கு வந்த பெண் நிர்வாகிகள் மேல நோட் த அண்டர்லைன் த வேர்ட், பெண்கள் மேல பாட்டில் விட்டெறிஞ்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிறார். பாட்டில் விட்டெறிஞ்சு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 30 நிமிஷத்துல சிசிடிவி எடுக்கிறாருங்க. எடுத்து 30 நிமிஷம் சிசிடிவி பாருங்க, என்ன சொல்லுவீங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிச்சு வீசுனாங்கன்னு சொல்ல போறீங்க அப்படின்னு இவரே சொல்றாரு. அப்ப இன்னைக்கு விஜய் வந்து டிஜிபி ஆஃபீஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இருக்கும். ஏன்னா நீங்க அங்க இருந்து அதை கொண்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் பெண்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிறதுல பெண்கள் மீது தாக்குதல், பெண்கள் மீது பொன்ராஜ் இந்த மாதிரி பேசினாரு, பெண்களை வந்து கொச்சப்படுத்தினாங்க, அதற்காக விஜய் வந்து களத்துக்கு வருவாருன்னு ஒரு இமேஜை ட்ரை பண்ணாங்க. அது வந்து இதனாலதான் விஜய் இதை பண்றாரு. கடந்த காலங்களில் அவர் கட்சியில் பெண் நிர்வாகிகள் பேசின விஷயம், இவர் பெண்களை நடத்தின விஷயம், வீட்டில் மனைவியாகவும் தாயாகவும் மகளாகவும் இருக்கிற பெண்களை இவர் எப்படி நடத்தினாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே டைல்யூட் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் அந்த ஒரு கார்டு எடுக்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்பு, தாவேக்கா வந்து அதுல ரொம்ப உறுதியா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை காட்டுறாங்க. அது ஒண்ணு. அதற்கடுத்து 30 நிமிஷத்துல வீடியோ எடுக்க முடிஞ்சவர் வில்லிவாக்கத்துல தாக்குதல் நடந்த பிறகு 30 நிமிஷத்துல நான் வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன், போலீஸ் டிலீட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னவர், கரூர்ல லட்சக்கணக்கான கேமரா இருந்துச்சு, இவங்க சார்பாக அவ்வளவு கேமரா இருந்துச்சு, அங்கேருந்து இவரால் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து காட்ட முடியாதா? என்னங்க அது, வெறும் 30 நிமிஷம் போதுங்க ஒரு ஃபுட்டேஜ் எடுக்க. சிபிஐ காட்டியிருப்பாங்க, அதெல்லாம் சிபிஐ வந்து கேஸ் போட்டாங்க. இதை வந்து போலீஸ்ல காட்டல இல்ல, அல்லது வேற அதிகாரிகள் இன்னும் உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க காட்டல இல்ல, மக்கள் முன்னாடி தானே காட்டுறாரு. ஏன்னா மக்கள் முன்னாடி தங்களை நிரூபிக்க வேண்டிய தேவை அவருக்கு
அவருக்கு இருக்கு. அப்ப அதே மாதிரி கரூர் விவகாரத்தையும் நம்ம முன்னாடி காட்டி நிரூபிச்சிருந்தா நாமளும் சேர்ந்து திமுக திட்டலாம்ல. அவர் சொல்றது திமுக சதி அப்படின்னா நிரூபிங்க, திட்டலாம். திமுக சதி அப்படின்னா உண்மை நிரூபணம். ஆமா, அதுல மாற்ற கருத்தே கிடையாது. ஆமா, அப்ப இதுலயும் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில கேம் ஆடுறாங்க அப்படின்னு தான் தோணுது. அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க மிரட்டுறதா இருந்தா நீங்க என்ன மிரட்டுறதுக்காக தான் சிஎம் சார் இதெல்லாம் பண்றாரு. உங்க பையனை வந்து வில்லிவாக்கத்தில் நிக்க சொல்லுங்க, சேஃப்டியான இடத்துல நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அவங்க பையன் அந்த இடத்துல தான் நின்னாரு போன தடவை, இந்த முறை அங்கதான் நிக்கிறாரு. இவரு தான் போய் அங்க நிக்கணும் அவரை தோக்கடிக்கிறதுக்கு. அவர் ஏன் வந்து இங்க வரணும்? கிட்னி கொடுன்னு அவங்க கொடுப்பாங்களா? உங்களுக்கு திமுகவை கடுமையா எதிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குளத்தூர்ல போய் நிக்க வேண்டியதானே, சேப்பாக்கத்துல போய் நிக்க வேண்டியதானே. நீங்க ஏன் வில்லிவாக்கத்திலயும் விஜய் நிக்கிற திருச்சி கிழக்கு பெரம்பூர் நிக்கிறீங்க? இப்போ நீங்க திமுக வீழ்த்தணும் அப்படின்னா திமுக தலைவர் எங்க நிக்கிற அங்கதான் நிக்கணும், விஜய் நிக்க வேண்டியதானே. அப்ப இதுல யார் பயப்படுறா அப்படிங்கிறது தெரியுது. இதை எடுத்து பாத்தீங்கன்னா, சாதியின் பெயரால் எங்கள் அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, வெறும் 5 வயசுலேருந்து நான் அந்த பார்த்துருக்கேன், அந்த ட்ராமா நான் அனுபவிச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த விஷயத்தை நம்ம விமர்சிக்க முடியாது, ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை ஆதவ அர்ஜுனா ரொம்ப திட்டமிட்டு தனது அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது எனது பார்வையாக இருக்குது. ஏன்னா அழகு கரூர் விவகாரத்தில் 41 பேர் இறந்த பிறகு மீடியாட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, என் தாய் இறந்த பொழுது அனுபவித்த வழியை இப்போது நான் உணர்கிறேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு டேராடூனுக்கா அங்கங்கே போயிட்டாரு, ஃபுட்பால் விளையாட போயிட்டாரு. அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க தவறுனா இப்படி தான் நீங்கள் எத்தனை மாதம் கழிச்சு வெளில வந்துட்டு பேஸ்கெட் பால் மேட்சுக்கு போவீங்களா அப்படிங்கிற விமர்சனம் அப்போவே வந்துச்சு. நாமளும் சென்சேஷனில் அந்த அளவுக்கு போக வேண்டாங்கிற அடிப்படையில் அதை நம்ம அவ்வளோ தோண்டலை. இப்போ மறுபடியும் தனது தாயை அழைச்சிட்டு வர்றாரு, பேசிட்டு அழுவுறாரு. இயல்பா அழுதா கண்ணீர்லாம் நம்ம தொடப்போம், ஆனால் அழுவுறாரு, ஒரு உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுப்போம்னு வச்சுங்களேன். அப்போ அங்கேயும் அம்மாவை அரசியலுக்காக பயன்படுத்திட்டு இங்கேயும் வந்து அம்மாவை பயன்படுத்துறாரு. இது வரைக்கும் எல்லாம் சரிதான். அம்மாவை சொல்றாரு, தான் வந்து அடுத்த கடத்துக்கு போறோம்னு நினைக்கிறாரு, எல்லாம் சரி. அதற்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, அம்மா சாதியின் பெயரால் இந்த சம்பவம் நடந்துச்சு, வீட்டில் வறுமை இருந்துச்சு, கொடுமை இருந்துச்சு, எங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டு நான் கண் கூட பார்த்தேன்னாரு. இன்னொரு வீடியோ பேரலா வருது இல்ல, அவர் சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் அவங்க பெரியம்மா திலகவதி IPS சில விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க சொல்ற வெர்ஷனும் இவர் சொல்ற வெர்ஷனும் ஒன்னோட ஒன்று சேரவே இல்லை. இவர் என்ன சொல்றாரு, சாதி காரணமாக வறுமை காரணமாக சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க கல்ச்சரல் டிஃபரன்ஸ் நிறையா இருந்துச்சு, அங்கே மாமியார் போனால் மருமகங்கிற முறையில் என் சகோதரி எழுந்து நிற்கணும், அவங்க அந்த 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 சூழலை உங்களால் உள்வாங்கவே முடியல. அந்த கணவர் நல்லவர் தான், ஆனாலும் அங்கே இருக்கிற அந்த கிராமிய சூழலுக்கு இவங்க உடன்பட முடியல. அங்கே வந்து டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, நிறைய நெருக்கடி இருந்துச்சு. அதில் மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் அந்த சமயத்தில் அங்கே இருந்தப்போ என் கூட வந்திருந்தாங்க, அப்போ நான் அவங்கள பராமரிச்சுட்டு இருந்தேன். நான் வெளியூருக்கு திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் இந்த முடிவை நோக்கி அவங்க நகர்ந்தாங்க அப்படின்னு திலகவதி சொல்கிறாங்க. அப்போ ஆதவர்ஜுனா இதுலயுமா அரசியல் பண்ணுவாரு, இது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. அடுத்து வந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 பேர் வந்து சிக்கினாங்க அழகு. அந்த 2 பேர் வந்து பாட்டில் எடுத்ததா சொல்றாங்க, பாட்டில் தான் எடுத்து காட்டுறாரு அவர். அந்த 2 பேர்ல துண்டு போட்டிருந்தாங்க, தாவேக்கா துண்டு, தாவேக்கா படம் மொபைல் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அது கூட யார் வேணாலும் வச்சுக்கலாம், யார் வேணாலும் துண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 பேரும் ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, திமுக செய்த சதி, திமுகவினர் தான் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஆதவர்ஜுனா ரெடி பண்ணி தான் அந்த ஆளை கொண்டு வந்திருக்காரு, கோவப்படத்தில் வர மாதிரி இவங்க பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஆதவர்ஜுனா தான் இந்த சார்ஜ் வைக்கிறாரு. திமுகவினுடைய சதின்னு சொன்னது முதல்ல அவர் தான் சொன்னார், அதற்கு கவுண்டர் ரியாக்ஷனாக தான் இவங்க கொடுக்குறாங்க. அப்போ ஆதவர்ஜுனா சொன்னவர் திமுக தான் அதை செய்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும்ல. எத்தனை முறை தான் ஆதாரமே இல்லாம கரூர்ல சொன்னீங்க, இவர் மேலதான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு பண்ணப்படல. சிபிஐ டெல்லி FIR எதுவுமே ஒரு செந்தில் பாலாஜி மேல இல்ல, இவர் மேல இருக்கு. அப்போ இங்க நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க, திமுக செஞ்சிருக்கு அப்படின்னா உங்களால CCTV 30 நிமிஷத்துல கொண்டு வர முடியுதுன்னா அப்ப அந்த நபர்களோட பின்னணியை கொண்டு வர முடியாதா? வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு 66 கோடி செலவு பண்ணி பண்றாரு. அப்போ அந்த நிறுவனம் இதை நினைச்சா கொண்டு வர முடியாத வெளியில. அப்போ இதுலயுமே அவர் வந்து முரணாக தான் தெரிகிறாரு நமக்கு. இப்படி தொடர்ந்து பல விஷயங்கள்ல முரணாகவே இருக்காங்க. அதுவும் இல்லாம முன்னாள் முதல்வர் அப்படிங்கிறார். முன்னாள் முதல்வருக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க, துணை முதல்வருக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எங்க தலைவருக்கு ஒய் பிரிவில் இருக்காரு, ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு அதாவது இந்நாள் முதல்வர்னு சொல்ல வர்றாரு அவர். அறிவார்ந்த கேள்வி கேட்கிறாரு. அது எப்படிங்க இவர் முன்னாள் முதல்வராக இருப்பாரு? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு காபந்து முதல்வர். இப்போதைக்கு பெயரளவில் காபந்து முதல்வர். பொறுப்புகள் சில அதிகார மையங்கள்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, அது தேர்தல் ஆணையம் கையில் வச்சிருக்காங்க.
ஆனாலும் அவர் முதல்வர் தானே, அவருக்குரிய பாதுகாப்பு கொடுக்கணும்ல. ஆனாலும் ஒரு துணை முதல்வர் தானே, அவருக்குரிய பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அந்த அடிப்படையில் போலீசார் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க, அதுதான் வேலை செய்யறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு தான் இப்போ அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு, எங்க தலைவருக்கு ஏன் செக்யூரிட்டி இல்லைன்னு கேட்கிறாருங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே இவர் காப்பந்து முதல்வர் ஆகாரு. அப்போ இவர் வந்து ரிசைன் பண்ற வரைக்கும் இவர் தான் முதல்வர். அது எப்படி முன்னாள் முதல்வர்னு சொல்றாருங்கிறது நமக்கு புரியல. நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். எலெக்ஷன்ல முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு அரசாங்கம் ஃபார்ம் பண்ற வரைக்கும் அவர் தான் வந்து முதல்வர். இப்ப நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு நான் முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டாரா, அப்ப முன்னாள் முதல்வர் ஆயிடுவார். நேரா ராஜினாமா பண்ணாரு அவரு. அப்ப அது வரைக்கும் அவர் முதல்வர் தான் செயல்பட முடியும். இன்னொரு அரசாங்கம் வர வரைக்கும் இருக்கிறவங்க தான் வந்து முதல்வராக செயல்பட முடியும். அது யாரா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி யாரா இருந்தாலுமே முதல்வர் சீட்டுக்கு, முதல்வர் நாற்காலிக்கு, முதல்வர் பதவிக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை புரோட்டோகால் படி கொடுக்க தான் செய்வாங்க. இப்போ மேபி ஆதவ அர்ஜுனாவோட ஆசைப்படி அடுத்த தேர்தலில் விஜய் முதல்வராக ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா அவருக்கும் அதே புரோட்டோகால் தான். ஆதவ அர்ஜுனாவுக்கு அதுவா ஆசையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு எதிராக எல்லா வேலையும் பாக்குறாரு. சும்மா இருக்கிற கமல் ரசிகர்களை, ரஜினி ரசிகர்களை தூண்டி விடுறது, அப்புறம் அஜித் ரசிகர்களுக்கு எதிராக வேலை செய்யறது, அவங்கள தூண்டி விடுறது, அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை விஜயை கொண்டாந்து ரோட்ல விட்டுறது, அப்புறம் என்ன வந்து பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு வரப்ப இந்த மாதிரி பாட்டில் விட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு ஆதாரமே இல்லாம சில சதி செயல் பண்றாங்கன்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. இதையெல்லாம் தாண்டி எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, விஜயை விட தான் தான் முக்கியமான ஒரு நபர்னு இவர் நிறுவ முயற்சிக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, விஜய் பிரச்சாரம் பண்றாருங்க. பெரம்பூர்ல பண்ணாரு, கொளத்தூர்ல பண்ணாரு. அங்க வந்து ஒரே பொண்ணு கண்ணாடி இல்லாம ஒரு இடத்துல அழுகுறாங்க, கண்ணாடி போட்டுட்டு ஒரு இடத்துல அழுகுறாங்க. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அரசியல் கட்சிகள் செய்யறாங்க, அது ஓகே. ஆனா விஜய்க்கு வராத எதிர்ப்பு இவருக்கு எப்படிங்க வரும்? விஜய் பிரச்சாரம் பண்றாரு, அவர் தான் கடுமையா திமுக எதிர்க்கிறாரு, அவர் தான் முக்கியமான முகம் திமுக எதிர்க்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் மீது வீசப்படாத சோடா பாட்டில், அவர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில பெண்கள் இருக்கிறப்ப வீசப்படாத சோடா பாட்டில் இப்படி இவர் மேல வீசுவாங்க. அப்ப நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தரா? அந்த முக்கியத்துவத்தை நீங்களே உருவாக்கிக்கிறீங்களாங்கிற சந்தேகம் எனக்கு ஏன் வருதுன்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அழகு, விஜய்க்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் வந்து மக்களோ அல்லது திமுகவோ அவரை தாக்கல. புசி ஆனந்த் அவர் போய் பிரச்சாரம் பண்றாருன்னே தெரியாத அளவுக்கு களத்துல இருக்காரு. அப்போ இங்க 2 பேருக்கு இல்லாத முக்கியத்துவம், பொதுச் செயலாளருக்கு இல்லாத முக்கியத்துவம், கட்சியோட தலைவருக்கு இல்லாத முக்கியத்துவம், தனக்கு வரணும், தன்னை நோக்கி எல்லா கேமராவும் திரும்பணுங்கிறது அவரோட நோக்கமா இருக்கு. புசியானந்த் மட்டும் இல்ல, மற்ற எந்த வேட்பாளரும் பிரச்சாரம் பண்றாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு முழு கவனமும் ஆதவ அர்ஜுனா மீது தான் இருக்கு. ஏன்னா தலைவர் வந்து வில்லிவாக்கத்துல இவரை பிரச்சாரம் பண்ண இவர் கூட வரல. அப்போ நம்ம இதை விட பெருசா பண்ணி எல்லாரோட கான்சென்ட்ரேஷன் நம்ம பக்கம் எடுக்கணும் அப்படிங்கறத அவர் நோக்கமா இருக்குமோ நம்ம தெரியல. ஏன்னா இயல்பாக பேசிட்டு போயிட்டா நார்மலா போயிடும். இவர் வந்து கண்ணில் அழுகிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்கிறாரு, பல விஷயங்களை சொல்றாரு, 30 நிமிஷத்துல சிக்கிடுச்சு வீடியோங்கிறாரு, போலீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே நம்ம சேர்த்து பார்த்தோம்னா வேற ஒரு பிக்சர் தான் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையத்தில் நிறைய பேர் திமுகவினுடைய ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் திமுகவோட ஆட்கள் இருந்தா துரைமுருகன் மேல வழக்கு போடுவாங்களா? துரைமுருகன் மேல வழக்கு போடுறாங்க. எதுக்குன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மீறி அவர் சில இடத்துல கூட்டங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு, நபர்களை அதிகம் நேரம் வந்து பேசிட்டாரு, அந்த மாதிரியான விமர்சனம், அந்த மாதிரியான வழக்கு அவர் மேல போடப்பட்டிருக்கு. அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அப்படி ஒருவேளை போடணும் அப்படின்னா சாதாரண ஒருத்தர் மேல, கட்சியோட பேச்சாளர் மேல அந்த வழக்கு போடலாம். துரைமுருகன் மேல அந்த வழக்கு போடுறாங்க இந்திய தேர்தல் ஆணையம். அப்போ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இங்க வந்து பர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு. பாண்டிச்சேரியில குறுகலான சாலையிலேயே பர்மிஷன் கொடுத்தாங்க, அங்க வந்து திறம்பட பண்ணாங்க அந்த போலீஸ் அப்படின்னாரு. ஆனா அந்த போலீஸ் தான் 22 இடத்துல ஒரு பிரச்சாரம் பண்ண கேட்கறப்ப முடியாதுன்ட்டாங்க. வேற இடத்துல போயிட்டு வாங்க, அந்த 5ஆம் தேதி பாண்டிச்சேரி போறாரு விஜய், வேற இடத்துல முடிச்சுட்டு வாங்க, 8 இடங்கள் நாங்க தரோங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ரெண்டாவது சென்சேஷன் நம்ம பார்வையாளர்கள் ஒருத்தர விஜய் இருக்காருன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், நேத்தியோ முந்தா நாளும் நம்ம சொல்லியிருந்தோம், ஏன் விஜய் இவ்வளவு கஷ்டப்படணும், வீடியோல இருந்து பேச வேண்டியதானே, எல்லாரும் போய் சென்றடைம்ல அப்படின்னு. ஆமாங்க, பாத்தீங்களா? அப்புறம் அவரே முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் நான் நினைச்சது சந்தேகமா இருந்தேன். கரெக்டா தான் சொல்றேன். அது நம்ம எதுக்கு நினைச்சு சொன்னோம் அப்படின்னா, கடைசியில் அப்படிதான் வருவார். அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல அனுபவமிக்க அரசியல் கட்சிகளாலேயே வந்து 20 நாள்ல தமிழ்நாடு முழுக்க கவர் பண்ண முடியாது. அதனாலதான் திமுக ஆரம்பிச்சு அதிமுக எல்லா கட்சிகளும் வந்து ஒரு ஜோனை தேர்ந்தெடுத்து அந்த ஜோனை சுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஒரே இதை பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ விஜய் வந்து சோசியல் மீடியா யுகத்தில் அந்த ஜென்சி வாக்காளர்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சோசியல் மீடியா தான்.
அதுவும் 20 நாள்ல வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா, எல்லா விஜய்களுக்கும் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா சோசியல் மீடியா தான் ஒரே வாய்ப்பு. மறுபடியும் புண்படுத்துறீங்க. ஏன்னா அதாங்க அவங்க சொல்றாங்க. அதனால வந்து ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, மேற்கொண்டு எதனா வந்தாங்க அப்படின்னா திமுக அரசு விட மாட்டேங்குது அப்படின்ற மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அது எதுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டு, தேவையில்லாத ஒரு அசம்பாவிதங்கள் தவிர்க்கிறதுக்காக கூட விஜய் ஒரு நாள் பிரச்சாரத்துல சொல்ல போறாரு, காலையில இருந்து ஒரே தலைவலி, காரணம் இந்த திமுக தான் அப்படிங்க போறாரு. அதுவும் சொல்லுவார் கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன ஏற்பாடு பண்ண போறாங்க. ஏன்னா நீங்க சொன்னது போலதான் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் வச்சு பிரச்சாரம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது எப்படி பெரிய அந்த டெம்போலாம் ரெடி பண்ணி அந்த தொகுதியில் போய் நிப்பாட்டி எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டு அங்கே வந்து விஜய் வந்து விர்ச்சுவலாக தோன்றி அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இடத்துல வாக்கு கேட்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் அழகு. விஜய் மாதிரியான நடிகர்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, அவங்களோட சூழல் வேற. இந்த வெயிலில் வந்து தாக்கு பிடிக்க முடியல அவரால். உண்மை அதுதான். வெயிலில் நிற்க முடியாமல் வீட்டுக்கு போயிட்டாரு 2 தொகுதியில் பேசிட்டு. அதை வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறங்கிறப்ப தான் தாவேக்கா அந்த இடத்துல வீக்கன் ஆகுது. இப்போ எப்படி பண்ணுறாங்க, ஒரு இதை போட்டு கடிதத்தை போட்டு டிலீட் பண்ணிட்டு நாங்கள் பண்ணல மீடியா தான் காரணம்னாங்களோ அதை தான் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு முறையில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம அந்த தாவேக்கா விவகாரத்துலேருந்து இப்படி திமுக பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இங்கே கூட்டணிகளில் இன்னமும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது வேற என்ன, காங்கிரஸ் இன்னும் முடிவு அறிவிக்கல. ஒரு பக்கம் நம்ம விருதுநகர் எம்பி திடீர்னு காங்கிரஸ் பொறுப்புல இருந்து விலகிறாரு. காங்கிரஸ்க்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி முடியுது போய் வேட்புமனு தாக்கல் மட்டும். இன்னும் 5 நாள் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க. ஏப்ரல் ஃபூல் சொல்ல போறாங்க. ஏப்ரல் 1 இல்ல 5 நாள் டைம் இருக்கிறதுக்கு அவசரம் பண்ணணும்னு சொல்லிட்டு பொறுமையா போறாங்க போல் இருக்கு. மாணிக்கம் தொகை நீங்க சொன்னது போல தேர்தல் மேலாண்மை தலைவரா இருந்தாரா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில, அந்த பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டார். என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வந்து அதை வந்து நிறைய பணம் வாங்கிட்டு பல பேருக்கு வந்து சீட் கொடுக்குறாங்க காங்கிரஸ்குள்ள அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இவரும் எழுப்புறாரு. ஜோதிமணி சொல்லியிருந்தாங்க இப்படியே போச்சு அப்படின்னா கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. ஜோதிமணி இவர் பிரவீன் சக்கரவர்த்தி இல்லங்க ஒரே மாதிரி வேற இடத்துல பேசுறாங்க. இப்ப இந்த விஷயத்த பாருங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சியில பங்கு கேட்டப்பையும் பாருங்க இவங்க 3 பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. இப்பயும் பாருங்க இவங்க 3 பேரும் சொல்ற விஷயம் காசு வாங்கிட்டு இங்க எது பண்றாங்க. இப்போ 3 பேருமே வந்து செல்வ பெருந்தகைக்கு அகைன்ஸ்டா ஒண்ணா வராங்களோ அதுதான் அப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு அகைன்ஸ்டா அவங்கள செல்வ பெருந்தகையை வீக்கன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பல காங்கிரஸ் தலைவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. பாஜகவை வீக்கன் பண்ணணும்னு உங்களை அனுப்பி விட்டா செல்வ பெருந்தகை வீக்கன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது எங்க வீக்கன் பண்றாங்க அவங்க பாஜகவை. அதனால இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவரோட தலைமையை வீக்கன் பண்ணலாம். ஏன்னா அவரு நீண்ட ஆண்டுகளா தலைவராக இருந்துட்டாரு. அவரை மாத்தணும் அப்படின்னா ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினா மட்டும் தான் முடியுன்ற மாதிரி கட்சிக்குள்ளேயே பேசுறாங்க. நம்ம பேசல, கட்சிக்குள்ளேயே வந்து பல கோஷ்டி பூசல்கள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை வீக்கெண்ட் பண்றதுக்காக தான் இப்ப தேர்தல் வர்ற சமயம் பார்த்து அவருக்கு அகைன்ஸ்டா கட்சிக்குள்ளேயே பல குற்றச்சாட்டுகளை இவங்க எல்லாம் உருவாக்குறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் நீங்க குற்றச்சாட்டு உருவாக்கிட்டே இருங்க. ஆனா தேர்தல் வெயிட் பண்ணாதல உங்களுக்காக இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு. இதனாலதான் திமுக அவங்க நிறைய சீட்டு கொடுக்கறதுலையும் ஆட்சியில பங்கு கொடுக்கறதையும் தயங்குது. சீட்டு கூட கொடுத்து நீங்க என்னமோ துணை முதல்வர் வேணும்னாங்க, கூடுதல் சீட்டு கொடுங்கிறாங்க, அமைச்சராகணும்லாம் ஆசைப்படுறீங்க. சரி, உங்களுக்குள்ள முதல்ல ஒத்துமை இருக்கா? 28 சீட் 27 சீட்டு கொடுத்தா அதையே பிரிச்சுக்க முடியல. 28 கொடுத்தாலே அதுலயே அவ்வளவு பிரச்சனை வருது. அப்புறம் எலெக்ஷன் 6ஆம் தேதி வேட்புமனு முடியுது, 8ஆம் தேதியா போய் தாக்கல் பண்ண முடியும். அதுக்குள்ள பண்ணணும் இல்லை. இன்னும் பாண்டிச்சேரிக்கு ராகுல் காந்தி வந்த பாடு இல்லை. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ்னு ஒன்றும் புரியல. காங்கிரஸ்குள்ளதான் அப்படி இருக்கு அப்படின்னா மாநில கட்சி விசிகாவுள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. அது என்னன்னா முன்னாடியே 10 தொகுதிகள் கேட்கப்பட்ட இடத்துல திமுக 8 தான் கொடுத்தாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடம் தான். இன்னொன்று ஆளூர் ஷானவாஸுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்காததை பெருசாக பேசப்பட்டது. திருமாவளவனே மீண்டும் வந்து காட்டுமன்னார் கோவிலில் போட்டி போடுற சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட எம்பியாக இருந்து இப்போ ஒரு 10 வருடங்கள் கழித்து முதல் முறை சட்டமன்ற தேர்தல் போட்டி போடுறாரு இல்லையா, அதுவே வந்து பெரிய கவனம் பெற்றிருக்கு. இப்போ எதுக்காக இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது திருமாவே சொல்கிறார், இப்போ நாங்கள் ஒரு தொகுதி கேட்டோம், அவங்க ஒரு தொகுதி கொடுத்தாங்க. ஆனால் திமுகவுக்கு ஒரு வழி இல்லை, நிறையா கூட்டணிக்குள் இருக்காங்க. எல்லா கட்சிகளும் ஒரு தொகுதியை கேட்கலாம், ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு கட்சிக்கு அந்த தொகுதி போய் தான் ஆகணும். அப்போ மீதி கட்சிகள்லாம் வழிவிட்டு நிற்கணும் மாதிரி சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து அரூர் தொகுதி கேட்டோம், அரக்கோணம் கொடுத்தாங்க, அப்புறம் பல்லாவரம் கேட்டோம், பண்ருட்டி கொடுத்தாங்க. ஆளூர் ஷானவாஸ் வந்து நாகை தொகுதியை மீண்டும் கொடுக்கல, அதனால் வந்து அவருக்கு வந்து அங்கே போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு. அவரே வந்து சென்னையில் ராயபுரம் தொகுதியை கேட்டிருந்தாரு. ராயபுரம் தொகுதி திமுக போட்டி போடுறதா முடிவு பண்ணிட்டாங்க. சரி, பல்லாவரத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பல்லாவரத்தை கேட்கும் போது பல்லாவரத்தை வந்து தேமுதிக ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. ஒருவேளை பல்லாவரத்தை விசிக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஷானவாஸ் அங்கே போட்டி போகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்றாரு. ஆனால் அழகு இதில் ரொம்ப மைல்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. திரும்ப சொல்றப்ப நீங்க சொல்றது தான் பார்க்குறப்ப புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்ன சொல்றாருன்னா, திரும்ப அது மாதிரி மற்ற நாங்கள் 3 தொகுதியில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நாகப்பட்டினம் கேட்குறப்ப
நாகப்பட்டினம் நாங்கள் ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. ஏன் அங்க கொடுத்தீங்கன்னு கேட்டப்ப இல்ல ஷானவாஸ் அங்க போட்டியிட விரும்பலையா, அவர் வந்து சென்னையில காய் நகர்த்துறாரு அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இவர் அறியாமலே ஷானவாஸ் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா அப்படிங்கிற இடத்துல இருந்தா இந்த விவாதம் மறுபடியும் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஷானவாஸ் வந்து தனது கட்சி தலைமைக்கு சொல்லாம திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருக்காரா? ஏன்னா திரும்பவே தனது பேட்டியில் அப்படிதான் மென்ஷன் பண்றாரு. அங்க நாகப்பட்டினத்துல ஜவஹர்லால் நிக்கிறாரு, ஷானவாஸ்க்கு விருப்பம் இல்லை, சென்னைக்கு வராருங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறாரு அவரு. அதுவும் இல்லாம அதுக்கப்புறமும் ராயபுரம் ஷானவாஸ் வந்து என்கிட்ட கேட்டாரு, அப்போ ராயபுரத்துக்கு நான் பேசினேன், அதுக்கப்புறம் ஷானவாஸ் ராயபுரம் வேண்டாங்கிற மாதிரி சொன்னதுனால பல்லாவரம் போகலாமான்னு பார்த்தப்ப பல்லாவரத்துல தேமுதிக வந்துருச்சுங்கிற விஷயத்த சொல்றாரு. அதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போ ஷானவாஸ் என்ன மீறி செயல்பட்டாரு அப்படிங்கிறத திரும்ப மறைமுகமா சொல்றாராங்கிற கேள்வி வருது. இதுல இன்னொன்று முக்கியமான விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறார். நான் எதுக்கு மீண்டும் மாநில தேர்தலுக்கு வர்றேன் அப்படின்னா அது சொல்ற காரணம் முக்கியமான காரணம் தான். ஏன்னா பாஜக தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகளை வீக்கெண்ட் பண்றாங்க, மாநில கட்சிகளை அழிக்கிறாங்க, அந்த கட்சிகளை வந்து காலி பண்ற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவே மெஜாரிட்டியோட வந்தாலும் திமுகவையே வந்து உடச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திமுகவையே வந்து பாஜக பிரிச்சு விடுறதுக்கான வேலையை கண்டிப்பா பார்ப்பாங்க அவங்க. ஏன்னா அதிமுகவை கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க. அதிமுக வந்து எந்த பாஜகத்துல வந்து அதிமுக தலைமையில் ஆட்சின்னு சொல்றாங்க, இல்லை என்டிஏ தலைமையில் சொல்லிட்டு இருக்காங்க. என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் தான் திருமாவை தான் கோட் பண்ணி சொல்றாரு, இங்கே என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு மோடி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாஜகவோட எண்ணமே வந்து மற்ற மாநில கட்சிகளை காலி பண்றது தான் இருக்கு. இந்த மாதிரி சூழல் இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல அசாதாரணமான சூழல்லாம் அரசியல் ஏற்பட போகுது தமிழக அரசியல்ல. அதனால இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை குறிப்பா விசிகாவை வந்து அந்த இதுல சிக்க விடாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து மாநில தேர்தலுக்கு திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. 2021 அந்த தேர்தலுக்கு வர மாதிரி இருந்தது, ஆனால் அப்போ வர முடியல. பட் இப்போ வந்து அதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நான் மீண்டும் வந்து மாநில சட்டமன்ற தேர்தலை போட்டி போடுறதா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் விவாதிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஷானவாஸ் மேட்டர் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இது தொடர்பாக இன்னைக்கு ஊடகங்கள் ஷானவாஸை ஆடியோ மூலமாக தொடர்பு கொள்றாங்க. அப்போ ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 100% அட்டண்டன்ஸ் உள்ள ஒரு எம்எல்ஏ, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன், கட்சிக்காகவும் அந்த தொகுதி மக்களுக்காகவும் நான் நிறைய பண்ணியிருக்கேன், அதனால பாராட்டப்பட்டிருக்கேன், சட்டமன்றத்திலே சிறந்த எம்எல்ஏங்கிற பேர் வாங்கியிருக்கேன், இது எல்லாத்துக்கும் காரணம் கட்சி தலைவரும் அந்த நாகப்பட்டினம் மக்களும் தான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்சி தலைமை எடுக்கிற முடிவு கட்டுப்படுவேன், இது வரைக்கும் இருந்ததை விட இன்னும் வீரியமா செயல்படுவாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதற்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த முக்கியமான இடம் மறுபடியும் கேட்குறப்ப ஏன் வந்து நீங்க இந்த கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டத்துக்கெல்லாம் போகிறதில்ல அப்படின்னு கேட்டப்ப நான் போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நான் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் எதற்காக சீட்டு தரப்படலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு தனது அதிருப்தியை மெல்லிய இழையில இப்போ வெளிப்படுத்துறாரு. அதே நேரம் கட்சிக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு. அப்போ இதற்கு திருமாவளவன் பேசின வீடியோ இன்னைக்கு மறுபடியும் பேசி வீடியோ வெளியிடுறதுல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவாக சொல்கிறார், இவர் பாலாஜியாக இருக்கலாம் அல்லது பனையூர் பாபுவாக இருக்கலாம், ஷானவாஸாக இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நெருக்கமானவங்க, எல்லாருமே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கேன். இப்போ பல்லாவரத்தில் கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஷானவாஸ் நிப்பாட்டியிருப்பேன், நாகப்பட்டினம் கேள்வி இல்லை ஷானவாஸ் தான். அதையும் தாண்டி நான் பொது தொகுதி இப்போ 2 தொகுதி கொடுத்தப்ப நான் அதில் வந்து நிப்பாட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்துல் ரஹ்மான் வந்து கேட்டார், எனக்கான வாய்ப்பை எந்த முறையாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் தான் முடிவெடுத்தேன், ஷானவாஸ்க்கு நான் இந்த முறை நான் பேசிக்கிறேன், நீங்கள் நில்லுங்கிற முடிவு நான் தான் என்னுடைய சுய புத்தியோட நான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ அதனால இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைக்கு இவர் வந்து முடிவு கட்டியிருக்காரு அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் ஷானவாஸ் மௌனமாக இருந்தது ஒரு விவாதம் தான். இப்போ மௌனத்தை கலைத்து பேசியிருந்தாலும் திருமாவளவன் ஒரு புதிய சார்ஜ் வச்சிருக்காருல்ல, இது இன்னொரு விவாதத்தை ஏற்படுத்துது. இதுல திருமாவளவன் இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த முடிவு தப்பா கூட இருக்கலாம், இந்த முடிவு ஷானவாஸ்க்கு மீண்டும் கொடுக்காம இருக்கிறது, ஆனா தப்பா கூட இருக்கலாம், ஆனா இதனால எனக்கு வந்து ஷானவாஸை பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. ஷானவாஸ் வந்து கட்சியோட நினைக்கல, அவரோட கட்சியோட துணை பொதுச் செயலரா இருக்காரு. இந்த முறை வந்து அப்துல் ரஹ்மானை கேட்டுட்டு இருந்தாரு, இந்த வாட்டி வாய்ப்பு ஒரு வாட்டி மாத்தி வழங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணேன். ஷானவாஸ் மாதிரி பேச்சு திறமையோ வாத திறமையோ இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் கட்சிக்காக உழைச்சிருக்காரு. ரெண்டாவது இப்ப ஷானவாஸ் எப்படி தெரியும்னா, அவர் எம்எல்ஏ பதவி கொடுத்ததுனால இன்னும் அதிக வீச்சோட போய் சேர்றாரு எல்லார்ட்டையும். அப்ப அப்துல் ரஹ்மானை தெரிஞ்சுக்க வேண்டியது விசிகாவினுடைய கடமையா தானே இருக்கு, அப்துல் ரஹ்மானை கொண்டு போய் ஒவ்வொருத்தருடையும் சேர்க்க வேண்டியது விசிகாவோட கடமையா தானே இருக்கு. இந்த கட்சியை நம்பி கட்சிக்காக பல ஆண்டுகள் உழைச்சதுல அவரும் முக்கியமான ஒரு நபர் தான். அதனால அவர் வந்து ஒரு தாய் எப்படி எல்லா பிள்ளையும் ஒன்னா பார்ப்பாங்களோ அது மாதிரிதான் அவர் பாக்குறாரு. அதுலயும் ஒரு விமர்சனம் இருக்குங்க. இப்ப 8 தொகுதி வாங்குறாங்க, அதுக்கு ஏன் தலைவர் வந்து நிக்கிறாரு, 8 தொகுதியில 7 தொகுதி ஆக்கிட்டாரு.
மாத்திட்டாரு. அப்புறம் அவர் வந்து அவருடைய சகோதரி மகளை கள்ளக்குறிச்சியில நிப்பாட்டுறாரு மாலதிங்கிறவங்கள, அதை இன்னும் 6ஆ மாத்திட்டாரு. அப்ப எதுக்கு இவரும் வந்து வாரிசு அரசியலுக்கு ஆதரவா செயல்படுறாருங்கிற விமர்சனமும் விசிகாக்குள்ள இப்ப ஓடிட்டு தான் இருக்கு. அதை வந்து மற்ற நிர்வாகிகள் தலைவருங்கிறத அவர் தாய் சிறுத்தை அப்படிம்பாங்க. அந்த தாய் சிறுத்தை எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னாலும் இந்த சின்ன சின்ன பொறுமல்களும் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் விசிகாக்குள்ள போயிட்டு இருக்கு. அதனாலதான் திரும்ப சொன்னாரு, அடுத்த முறை நான் கண்டிப்பா தேர்வு செய்ய மாட்டேன், இதுதான் நான் வேட்பாளரை தேர்வு செய்யற கடைசி முறை, இனிமேல் இந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யற மாதிரி இருக்கட்டும், ஏன்னா எனக்கு அது பெரிய மன அழுத்தமா இருக்கு அப்படிங்கிற வகையில் அவர் பதிவு பண்ணியிருந்தார். என்னதான் விசிகாவுக்கு திமுக ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் திமுக கூட்டணியில எந்த ஒரு டேமேஜும் வராம திருமா வந்து ரொம்ப கிளியரா பாத்துக்கிறாருன்னு தெரியுது நமக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து எதுக்கு நம்ம யாரை எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோன்றதுல திருமாவளவன் தெளிவா இருக்கார். என்னதான் ஏமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதையும் தாண்டி நம்ம கட்சி நலனையும் தாண்டி தமிழக அரசியல் நலன் ஒன்று இருக்கு. தமிழக அரசியல் இந்த சமூக நீதியை வந்து நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய தேவை எழுந்திருக்கு. பாஜக வந்து இங்க வளர்ச்சி அடைகிறதா பார்க்கும்போது அதுக்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கிற சமயத்துல நம்ம கட்சி நலனை தாண்டி இந்த நலன் மீது நம்ம வந்து அதுல செயல்பட்டாகணும், அந்த தேவையை வந்து மீண்டும் திரும்ப வலியுறுத்திட்டே வர்றாரு. ஆமா, அதே நேரம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு நேரெதிரான கருத்துக்களும் இருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு எதிராக திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது திரும்ப விரும்புகிறாரு அப்படிங்கிறது ஒரு பார்வை இருந்தாலும், இன்னொரு பக்கம் திமுக பலவீனம் அடைகிற வகையில் ஏன் கருத்துக்களை சொல்கிறாருங்கிற விமர்சனமும் வருது. ஏன்னா இப்போ வந்து ஒரு நீங்கள் கொடுத்த அந்த ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் இந்த தேர்தல் முடிந்த பிறகு திமுக பாஜகவால் துண்டு துண்டாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அது வந்து மெஜாரிட்டியோட வந்தாலும் திமுகவை திட்டமிட்டு உடைக்கலாம் பாஜக அப்படின்னு மே விகுதியில் தான் சொல்றார். மே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இருந்தாலும் அது வந்து இப்போ ஏன் சொல்றாருங்கிற விமர்சனம் இருக்கு. அப்போ திரும்ப வந்து ஆல்ரெடி அங்கே ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து எம்எல்ஏவாக தேர்வானதான் ரிசைன் பண்ண போறாரு. இருந்தாலும் எம்பியை விட்டுட்டு எம்எல்ஏவாக வருகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே முக்கியத்துவம் கிடைக்குதுன்னா அப்போ திமுக, ஏன்னா அவர் வேறு சொல்றார் இந்த தேர்தலுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் தமிழக அரசியலில், அதனால நான் இங்கே இருக்கணும், பாஜக உள்ள வந்துடும், தமிழக அரசியலில் என் கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் திரும்ப வந்து மாநில அரசியலுக்கு வர்றது திமுகவினுடைய அமைச்சரவையில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக பலவீனம் அடையும், அப்போ வந்து அமைச்சரவைங்கிறது ஒரு சூழல் நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு திரும்ப சொல்றதும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு கோணமும் இப்போ விவாதிக்கப்பட்டுட்டே வருது. இப்போ பாஜக சைட்ல இருந்து பேசணும் அப்படின்னா, பாஜக தமிழ்நாடு முன்னாள் தலைவர் அவர் இப்போ பியூஷ் கோயல் கன்வின்ஸ் பண்ணி வர சொன்னார்ல, நீங்கள் டக்குன்னு கிளம்பி வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கூட பாண்டியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை வந்தெல்லாம் பார்த்தோம் நம்ம. அது எதுக்கு அந்த முயற்சியில் எடுத்தாங்க அப்படின்னா, அவர் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் பிஎல் சந்தோஷ் இருக்கார்ல, அவர் கலந்துகிட்ட கூட்டத்திலே சொன்னார், நீங்கள் டக்குன்ட்டு ஒரு தொகுதி கொடுப்பீங்க, ஒரு மாதத்தில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பல அதிருப்திகளை வெளிப்படுத்திட்டு இருந்தார். அவருக்கான பதவி தராமல் இருக்காங்களா, அந்த ஒரு கோமா கூட இருக்கலாம். ஆனால் இப்போ பாஜக தலைமையிலிருந்து நீங்கள் கட்டாயமாக இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அவர் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் என்ன கண்டிஷன் வச்சிருக்காரு அப்படின்னா, நான் வந்து போட்டி போடுறேன், ஆனால் கோயம்புத்தூருக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி எனக்கு கொடுங்க. அதாவது ஒரு கோயம்புத்தூர் எம்பி தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதி போட்டி போட்டார் இல்லையா, இப்போ மீண்டும் வரக்கூடிய எம்பி தேர்தலில் அதை நோக்கி போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சட்டமன்ற தேர்தல் அங்கே கொடுத்தா மட்டும்தான் அவரால் கிரவுண்ட் ஒர்க் பண்ண முடியும். அதனால் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். இதில் என்ன அப்படின்னா, கோவை தெற்கு இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவங்க வானதி சீனிவாசன், அந்த தொகுதியை வந்து அதிமுக எடுத்துக்கிட்டாங்க. அங்கே வந்து அம்மன் அர்ஜுனன் போட்டி போடுறாரு, ஆப்போனன்ட் யாருன்னா டிஎம்கே சேர்ந்த செந்தில் பாலாஜி. இப்போ பாஜகவுக்கு கோவை வடக்க கொதி கொடுத்துருக்காங்க. கோவை வடக்கில் போட்டி போடுறதுக்காண்டி வானதி சீனிவாசன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வைக்கிற டிமாண்ட் என்ன, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தொகுதி கொடுங்க அப்படின்னா அந்த தொகுதி தான் மீன் பண்ணி கேட்குறாரு. ஏன்னா இவருக்கும் வானதி சீனிவாசனுக்கு இடையில சமீபத்தில் மோதல் அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதனால வந்து அவங்கள வீக்கன் பண்ணுறதுக்காண்டி அந்த தொகுதியை கேட்குறான்னு ஒரு பக்கம் வைக்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸும் பாஜக கொடுக்குறாங்க. இதில் திருப்பூர், அப்புறம் மொடக்குறிச்சி, ராமநாதபுரம்லாம் போட்டி போட சொல்லி கேட்குறாங்க போல் இருக்கு. ஆனால் இவர் உறுதியாக சொல்லிட்டார், நான் வந்து கோயம்புத்தூரில் போட்டி போடுறேன்னா மீண்டும் நான் போட்டி போடுறேன், இல்லை அப்படின்னா நான் போட்டி போடலன்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாரா. வந்தால் ஹீரோவாக தான் வருவேன், இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை கேரக்டர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதனால இதனாலேயே கூட பாஜக வந்து இந்த வேட்பாளர் பட்டியல் இறுதி பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் இழுபறியாக போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்லையும் இழுபறி போயிட்டு இருக்கு, பாஜக இழுபறி போயிட்டு இருக்கு. இல்லை, எனக்கு என்னன்னா, முன்னாள் பாஜக மாநில தலைவர் விசஸ் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த காம்போல பயங்கரமான ஃபைட் இருக்கும். அதனால ஒரு தெற்கு கொடுத்து பார்த்தாங்கன்னா யாரு உண்மையிலேயே பெரியவங்க அப்படின்னு அடிச்சு காட்டுவாங்க நமக்கு. ஆமா, ஆனா எல்லா கட்சிகளும் புரிஞ்சுக்கணும், ஏப்ரல் 5ஆம் தேதி சண்டே பண்ண முடியாது, அது அவங்களுக்கும் தெரியும். அதனால கூடிய விரைவில் பண்ணா மட்டும்தான் 4ஆம் தேதிக்குள்ள பண்ணணும், அப்பதான் அதுக்கான வேலைகள் முடியும். ஆமா,
பேசும் அழகு. நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.